தித்தித்தய ஒற்றை திரிபுர நின்ற பதம் வைத்து பயிரணி திக்கட்கனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌருக்கு திரிகடுகையன போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றெடு நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலமிழி வெத்து பட ஒத்து பொறவல பெருமாளே பெருமாளே. மரியாதைக்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, கோயில் நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சிறியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருமுலை திருவிழாவை முன்னிட்டு அடியனுக்கு 5 3 8 என்ற ஒரு தலைப்பில் பேச பணித்துள்ளார்கள். அந்த வகையில் சிறியனுக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கிறேன். இந்த கலியுகத்திலே மனிதர்கள் தான் பட்டுக்கொண்டிருக்க துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக அமைவது அவரவர்கள் செய்த வினை பயன் காரணமாக என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வினை பயன்கள் எல்லாம் நம்மை விட்டு கழிய வேண்டும் என்றால் இறைவனுடைய திருநாமத்தை தன்னுடைய தழும்பேறும்படியாக சொல்ல வேண்டும். சாதாரணமாக சொல்லக்கூடாது. தங்களுடைய நாக்கு தழும்பி ஏறும்படியாக இறைவனுடைய நாமத்தை இடையறாது உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். பக்தியினால் இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், சோம்பல் அழியும் உடல் சொன்னபடி நடக்கும் என்று பாரதியார் பேசுவார். பக்தி செய்வதன் மூலமாக நம்முடைய சித்தமானது ஒருமித்த கருத்தில் இருக்கும், ஒருமித்த நிலையில் இருக்கும். அப்ப அந்த ஒருமித்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக இருப்பது பக்தி என்ற ஒன்றுதான். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆங்காங்கே பல திருவிழாக்களையும் பல கோயில் செய்திகளையும் நடத்தினார்கள். இறைவனுடைய நாமத்தை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இறைவனுடைய பெயர்களையே வைத்தார்கள். அந்த வகையில் இன்று 5 3 8 என்ற ஒரு தலைப்பு என்பது எதை பற்றியதென்றால், ஓம் நமோ நாராயணாய என்ற மூல மந்திரத்தினுடைய சிறப்பு. சிவவாக்கியர் சொல்கிறார், 5 3 8 அனாதியான மந்திரம், நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு நீர் உரு செபிப்பிரேல், பஞ்சமா பாதகங்கள் 100 கோடி செய்திடும், வஞ்சி போல பறந்திடும் என்று நான்மறைகள் பண்ணுமே என்று பேசுகிறார். அப்ப அந்த 5 3 8 இருக்கக்கூடிய ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது பஞ்சமா பாதகங்கள் 100 கோடியாம். 100 கோடி செய்தாலும் அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அதனுடைய வினையானது பஞ்சு போல பறந்துவிடும் என்று நம்முடைய சிவவாக்கியர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ ஒரு தடவை சொன்னாலே பஞ்சு போல பறந்துடும் சொன்னா, நாம இடையராத அவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வினை பயன் முழுவதும் கழிந்து நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய வாழ்வையும் இனிமையாக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் சொல்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எத்தனை முறை ஒரு நாளைக்கு இறைவனுடைய திருநாமத்தை சொன்னோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. ஒரு முறை நாரதர் பகவான் கிருஷ்ணனிடம் வந்தார். பகவானே, உன்னுடைய திருநாமத்தை இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யார் அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருக்க முடியும்? நான் தானே அடிக்கடி உன்னுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உன்னுடைய திருநாமத்தை சொல்கின்றேன்? நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேனே என்று சொன்னாராம். அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு, சரி என்னோடு வா அப்படி என்று கூறிவிட்டு நாரதரை அழைத்து கொண்டு அப்படியே ஒரு ஊர் பக்கமாக போனான். ஒரு கிராமத்திலே ஒரு விவசாய வேலை செய்யக்கூடிய ஒருவர் வயலில் ஏற்றம் இறைப்பதற்காக தன்னுடைய அந்த கலப்பை எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கின்றார். தொழிலை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஓம் நமோ நாராயணா என்று மந்திரத்தை சொல்கிறார். இதை பகவான் கிருஷ்ணர் நாரதரிடம் காண்பிக்கிறார். அதோ பால் அவன் என்ன செய்கிறான் பாரு. நாரதர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் பாட்டு அந்த ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு
அதுக்கு அடுத்தாற் போல அவன் அவனுடைய வேலையை செய்கின்றான். ஏற்றம் விதைக்கிறான், உழுகிறான், களை பறிக்கிறான், நாற்று நடுகிறான், எல்லா வேலையும் செய்து முடித்தாகிவிட்டது. மாலை ஆகிவிட்டது. மாலை தன்னுடைய வேலையை முடித்து விட்டு கிளம்பும் போது மறுபடியும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னா, பார்த்தாயா நாரதா என்ன நடந்தது என்று கிருஷ்ணர் கேட்கின்றார். நாரதர் சொல்றாரு, பகவானே உன்னுடைய நாமத்தை நான் ஒரு நாளைக்கு எண்ணிலடங்கா தரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த உழவன் உனக்கு உன்னை ஒரு நாளைக்கு 2 தடவை தானே சொன்னான். காலையில ஒரு தடவை சொன்னான், சாயந்தரம் ஒரு தடவை சொன்னான். 2 தடவை தானே சொல்லியிருக்கான். இதுல என்ன பெரிய வியப்புன்னு கேட்டான். அப்ப நாரதரை பார்த்து பகவான் கிருஷ்ணன் கேட்டானா, சரி அது இருக்கட்டும், அவன் 2 தடவை சொன்னா நீ இன்னைக்கு எத்தனை முறை சொன்ன அப்படின்னா, அன்னைக்கு முழுக்க நாரதன் நாமமே சொல்லல. இவன் எத்தனை தடவை சொல்றாங்கிறத எண்ணிக்கிட்டே இருந்துக்கிறது. எத்தனை தடவை ஓம் நமோ நாராயண சொல்றான் அப்படிங்கிறத எண்ணிக்கிட்டே இருந்ததுல, அடுத்தவன் என்ன பண்றான்னு நினைச்சுக்கிட்டே இருந்ததுல, இன்னைக்கு நாராயண நான் மந்திரத்தை சொல்றதை இவரு மறந்துட்டார். ஐயோ மறந்துட்டு கிருஷ்ணா, இன்னைக்கு பத்தியா நீ ஒரு நாளைக்கு பல முறை சொன்ன, ஆனா இன்னைக்கு நீ மறந்துட்ட. ஆனா அவன் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது தவறாம என்னை கூப்பிடுவான். என்னைக்குமே என்னை கூப்பிடாம இருக்க மாட்டான். எத்தனை வேலைப்படுவாக இருந்தாலும் சரி என்னை கூப்பிட்டு விடுவான். அதுதான் அப்படி ஒரு நாளைக்கு பல தடவை சொல்வது பெரிதா, இல்ல ஒரு நாளைக்கு விடாமல் தவறாமல் எந்த பணியாக இருந்தாலும், எந்த விசேஷமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் மறக்காமல் என்னை ஒருவன் 2 முறை அழைக்கின்றானே அது பெரிதா என்று கேட்டாராம் கிருஷ்ணன். அப்ப இறைவனுடைய நாமத்தை நம் சிந்தையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ, அபிராமிப்பட்டர் பாடுவார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே என்று பாடுவார் அபிராமிப்பட்டர். நம்முடைய மணிவாசக பெருந்தகை பாடுவார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அழுதும் தொழுதும் நக்கும் நானாவிதத்தால் கூத்து நவிச்சி என்று பாடுவார். உன்னுடைய நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றார் என்றால், நாமத்தை அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கின்றது. நாமம் பெரிதா நாமி பெரிதா என்று கேட்டால் நாமம் தான் பெரிது. இறைவன் கூட பெரியவன் இல்லையா, இறைவனுடைய திருநாமம் தான் பெரிது. நாமம் பெரியதா நாமி பெரியதா என்று கேட்டால் நாமமே சிறந்தது. இறைவனை கோவிலில் போய் கும்பிட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எத்தனை பெரியவர்கள் இன்று வர முடியாமல் இருப்பார்கள், எத்தனை பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவர்கள் எல்லாம் அகத்தீஸ்வரரை பார்க்க முடியுமா? வீட்டில் இருந்து கொண்டே ஓம் அகத்தீஸ்வராய நமக என்று சொன்னால் அகத்தீஸ்வரர் அவர் வீட்டில் போய் நிற்பார். அதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் சொல்கின்றன. அழகா நம்முடைய திருவாசகத்திலே மணிவாசக பெருந்தகை பாடுகின்றார், செங்கன்மால் திருவிடைமால் அங்கன்மால் எங்கும் உளதோர் இன்பம் பலதாக சொல்லிக்கிட்டே வர அந்த பாடல்ல, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஒரு வரிய போடுறாரு. அப்ப இறைவன் நம்ம இல்லங்கள் தோறும் நிக்கிறான், வாசல்ல நிக்கிறான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல கண்ணானை என்று பாடுகின்றார் என்றால், நாம் கோயிலுக்கு போக வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் நம்முடைய வீட்டு வாசலை திறந்து இறைவனை உள்ளே அழைப்பதுதான் நம்முடைய வேலை. அவன் வெளியில் நமக்கு அருள் செய்வதற்காக காத்துக்கொண்டே இருக்கின்றான் என்று மணிவாசக பெருந்தகை பாடுகிறார். அப்ப நாமத்திற்கு அவ்வளவு மிகப்பெரிய முக்கியம். பாசுரங்களுக்கும் தேவார திருமுறைகளுக்கும் அவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்களை நம்முடைய பெரியவர்கள் கொடுத்துள்ளார். பாசுரங்களை பாடும் பொழுதும் சரி, திருமுறைகளை பாடும் பொழுதும் அந்த உள்ளம் நெக்கு உருகும் பொழுது இறைவனே அவன் நமக்கு காட்சி கொடுக்கின்றான் என்றார். அதாவது திருமுறைகளையும் திருநாமத்தையும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கூட நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள். அழகாக நம்முடைய வள்ளலார் பாடுவார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துது மீன் வம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீன். சத்தியம் சொல்கின்றேன், என்ன சொல்றாரு? சத்தியம் சொல்கின்றேன், பொய் புகழேன் புனைந்துரையேன் சொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று பாடுகிறார். இறைவனை வணங்கும் போது கூட நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து படிக்கணுமா. மணிவாசகர் அதான் சொல்றாரு, தன்னுடைய கையை தலையில் வைத்து, எப்படி தன்னுடைய இரு கைகளையும் தலையில் வைத்து ஆற்றுவதற்காக கண்ணீரை விட்டு பாட வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்றால், நாமத்திற்கும் நாமங்களுக்கும் அவ்வளவு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துள்ளார்.
நீங்கள் திருநின்ற ஊர் என்று சென்னைக்கு அருகில் ஒரு ஊர். அந்த ஊரில் குடிகொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பெயர் என்றால் பக்தவச்சலம். அவருடைய பெயர் பக்தவச்சலம். அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன பேர் என்றால் என்னை பெற்ற தாயார். நாமமே என்னை பெற்ற தாயார். இந்த என்னை பெற்ற தாயாரையும் நம்முடைய பக்தவச்சல பெருமாளையும் திருமங்கை ஆழ்வார் தினம் தினம் வந்து அவருடைய பாடல்களை சொல்லி அவருடைய திருநாமத்தை சொல்லி வணங்குவார். ஒரு நாள் ஏதோ அவசரம், அந்த திருநின்ற ஊரை கடந்து பாசுரங்களை படிக்காமல் சென்று விட்டார். தாயார் உடனே பக்தவச்சல பெருமாளை பார்த்து, பார்த்தீங்களா, இன்னைக்கு எப்பொழுதும் நம்மளை திருமங்கை ஆழ்வார் பாட்டு பாடிட்டு போவான், பாசுரம் பாடிட்டு போவான், இன்னைக்கு நம்மளை பத்தி பாடாமலே போயிட்டான், என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு போய் அவன்கிட்ட பாசுரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். தாயாருடைய பேச்சை கேட்டு பகவான் பின்னாடி ஓடுறாரு, திருமங்கை ஆழ்வார் பின்னாடி. எதுக்கு? பாசுரம் வாங்குறதுக்கு. திருமங்கை ஆழ்வார் திருநின்ற ஊரை கடந்து அங்கே கடல் மல்லை தயனம் என்று சொல்லக்கூடிய அந்த மாமல்லபுரத்திற்கு போய்விட்டார். அங்க போய் கேட்கிறார் அவர்கிட்ட, நான் பாசுரம் வாங்க வந்திருக்கேன், எனக்கு பாசுரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தை எழுதி கொடுத்தாரு. அந்த பாசுரத்தை வாங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி வராது மறுபடி பெருமாள். ஓடி வந்து தாயார்கிட்ட கொடுக்குறாரு. தாயார் சொல்றாங்க, பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் 10 பதியம் பாடுவான், நமக்கு ஒரு பதியம் தானே பாடியிருக்கான், போய் இன்னும் 9 வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மையார் சொன்னதை கேட்டு மறுபடியும் பெருமாள் ஓடுறார். ஓடுனா அதுக்குள்ள அவர் கடல் மல்லை தளத்தை கடந்து திருக்கண்ணபுரம் போயிட்டார். அங்க திருக்கண்ணபுரம் போயிட்டாப்புல மறுபடியும் திருக்கண்ணபுரத்துக்கு போய் பெருமாள் நிற்கிறார். பெருமாள் நின்றுக்கிட்டு பாசுரம் வாங்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்முடைய மங்கையாழ்வார் தெரிந்து கொண்டார். 9 பாசுரத்தையும் வாங்கி கொண்டு மறுபடி கொண்டு வந்து அம்மையாரிடம் கொடுக்கிறார். அப்ப பாசுரங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது பாருங்கள். பகவானே பாசுரங்களை கேட்பதற்காக உருகி உருகி நின்றிருக்கின்றான் என்றால் பாசுரங்களுக்கு அவ்வளவு பெருமை. என்னை சொச்சமிழார் பாடு என்று சுந்தரர் சொல்லலையா? என்னை தமிழால் பாடு, தமிழால் பாடு என்று சொல்லி. ஏன் நம்முடைய சிவபெருமானுக்கு என்ன வேற லாங்குவேஜே தெரியாதா? ஏன் தமிழால் பாடு என்று சொல்கின்றார்? ஏன்னா அத்தனை நாள் அவர் தமிழ் கேட்காமல் இருந்ததனுடைய ஏக்கம். ரொம்ப நாளா பகவான் தமிழை கேட்காமல் இருக்கார் சிவபெருமான். தமிழை கேட்காமல் இருந்ததன் ஏக்கம் என்னை தமிழால் பாடுன்னு சொன்னார். ஏன் ஒரு சமஸ்கிருதத்துல பாடுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இந்தியில பாடுன்னு சொல்லியிருக்கலாம். என்னை தமிழால் பாடி என்று சொன்னால் சிவபெருமானுக்கு தமிழ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சான். அதனால என்னை தமிழால் பாடி என்று சொல்கின்றார் என்றால் நாமங்களுக்கும் அந்த பாசுரங்களுக்கும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள், பரம்பொருளும் கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் நிறைய ஆழ்வார்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். திருமழிசை ஆழ்வார் என்று ஒருவர் இருந்தார். இந்த 12 ஆழ்வார்களே திருமழிசை ஆழ்வார் என்பவர் ஒருவர். திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு சீடன், அவன் பெயர் கணிகண்ணன். இந்த சீடனுக்கு பெயர் கணிகண்ணன். திருமழிசை ஆழ்வாருடைய அந்த திருமுற்றத்தை தினமும் ஒரு வயதான மூதாட்டி நீர் தெளித்து கோலமிட்டு அங்கே அழகாக அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி, மிகவும் வயதாகி விட்டது, அவளால் கூட நிமிர முடியவில்லை. இதை அந்த கணிகண்ணன் பார்க்கின்றான். இந்த மூதாட்டி இன்னும் சிறிது நாள் நலமோடு வாழ்ந்தால் இவள் இன்னும் நிறைய தொண்டு பண்ணுவாள், இன்னும் நிறைய கைங்கரிகள் பண்ணுவாளே என்று நினைத்து நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே அவள் இளமை பெற்று விடுகிறாள். அந்த மூதாட்டி வயது மாறி இளமையான தோற்றத்தை பெறுகிறாள். அப்புறம் இந்த செய்தி அப்படியே மன்னனுக்கு தெரிஞ்சது. வயசாகி இருக்கிறவங்க இளமையாக உருவம் பெற்றா செய்தி தெரியாம இருக்குமா? செய்தி தெரிஞ்சிருது. மன்னன் கணிகண்ணனை கூப்பிட்டு கேட்கிறான், நீ அந்த வயதான பாட்டியை வந்து நீ வந்து பாட்டு பாடி பாசுரம் பாடி இளமையாக்குனல்ல, அதனால என்னையும் இளமையாக்குன்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், நான் நாராயணனை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன், மனிதர்களையும் நான் பாட மாட்டேன். அழகாக பெரியாழ்வார் சொல்வாரு, சொன்னால் விரோதம் சொல்லுவன் கேள்வினோ, சொன்னால் விரோதம் சொல்லுவன் கேள்வினோ, என்னுடைய இன்னாவி இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், தென்னாதன என வண்டு முரல் திருவேங்கடத்து என் அப்பன் என் ஆசான் எம்பெருமான் உடனாகவே என்று ஆழ்வார் பாடுறார். யாரு? பெரியாழ்வார் பாடுறாரு. நான் இறைவனுடைய பெயரை தவிர இறைவனை தவிர மனிதர்களை பாட மாட்டேன் என்று பேசுகிறார். அதே மாதிரி கணிகண்ணன் சொல்கின்றான், நான் இறைவனை தவிர உன்னை பாட மாட்டேன், நான் மன்னர்களையோ யாரையும் நான் பாட மாட்டேன் என்று சொல்கிறான். மன்னனுக்கு கோபம் வந்தது. என்னுடைய பிரஜை, என்னுடைய குடிமகனாக இருந்து கொண்டு
என்னை நீ பாடவில்லையா? அப்படி என்றால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, கிளம்புன்றான். சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு போகிறான், ஊரை விட்டு கிளம்புறான். கிளம்பும் போது தன்னுடைய குருநாதர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடலாம்ட்டு நேராக திருமழிசை ஆழ்வார்கிட்ட போய் இப்படி என்னை பாட சொன்னாரு, நான் பாடலை, என்னை ஊரை விட்டு போக சொல்லிட்டா, நான் போறேன் அப்படின்னாங்க. திருமழிசை ஆழ்வார் சொன்னாரு, சீடன் இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலை, நானும் வருகிறேன் உன்னோடு என்று சொல்லிவிட்டு குருநாதரும் சீடருமாக கிளம்பி ஊரை எல்லையை விட்டு தாண்ட போகிறார்கள். ஒரு 2 மைல்கள் நடந்து முடிந்த உடனே திருமழிசை ஆழ்வார் கேட்கிறார் சீடனை பார்த்து, கணிகண்ணா, நாம் இந்த ஊரில் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளைத்தானே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது, அவன் பாட்டுக்கு பேசாம அங்க படுத்து கிடந்தா என்ன அர்த்தம்? வா என்னன்னு போய் கேட்டு வரும் பெருமாள்கிட்டன்னு சீடனை கூப்பிட்டு மறுபடி திருமழிசை ஆழ்வார் கோயிலுக்கு வர்றார். அங்கே சைனத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னை நம்பிதான் இந்த ஊர்ல நாங்க இருக்கிறோம், இன்னைக்கு மன்னன் என்ன ஊரை விட்டு போய் சொல்லிட்டான், என்ன பண்ண போற, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அவரு அழகான சயனத்தை எல்லாம் சிரிச்சுட்டே படுத்துக்கிறாரு. இந்த சிரிப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு பதில் சொல்லு, கிளம்பு, எங்களோட கிளம்பு, நாங்க போற இடத்துக்கு நீ வா. யார? பெருமாளை பார்த்து திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு, நாங்க போற இடத்துக்கு நீ வா, கிளம்பு. சொன்ன மாத்திரத்திலேயே பகவான் என்ன பண்ணாரு, சரேன்னு ஒரு சவுண்டு கேட்டுது, படுத்திருந்த பாம்பு படுக்கையை சுருட்டினாரு, கக்கத்துல சுருட்டினாரு, வச்சாரு. திருமழிசை ஆழ்வார் பின்னாடியே போக ஆரம்பிச்சார். திருமழிசை ஆழ்வார் போறாரு, அவருக்கு பின்னாடி கணிகண்டன் போறான், அவருக்கு பின்னாடி பெருமாள் போறாரு. அங்க போயிட்டு ஊருடைய எல்லையில இரவு ஆயிடுது. அங்க நல்ல ஒரு சோலைகள் சூழ்ந்த இடம், இந்த இடத்துல படுத்துக்க. ஆழ்வாரனுடைய அந்த உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாராம் பெருமாள். அவன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கிற காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பெருமாள் வந்து ஆழ்வாருடைய உத்தரவு காத்துக்கிட்டு இருக்கிறார், என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு. இப்ப சொல்றாரு திருமழிசை ஆழ்வார், இங்க நல்ல சோலையா இருக்குது, நல்ல குளிர்ச்சியா இருக்குது, இங்க படுத்துக்க பேசாம. படுக்கன்னு சொன்ன உடனே பாம்பு படுக்கையை விரிச்சார், திருப்பி படுத்துட்டார். பாருங்க, நாமத்துக்காக வேண்டி இறைவன் எவ்வளவு பிரயாசப்படுத்தான் பாருங்க. கணிகண்டன் போகின்றான், காமருப்பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள்ளு பாடுறார். பாடின உடனே அப்படியே பாயை சுருட்டிட்டு கிளம்பிட்டார். இப்ப இந்த செய்தி எப்படியோ மன்னனுக்கு தெரிஞ்சிருது. பெருமாள் போன உடனே பெருமாளை தொடர்ந்து லட்சுமியும் போயிட்டான். ஊரே இருட்டா இருக்குது, செல்வம் இழந்து பொலிவு இழந்து ஊரே பஞ்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப மன்னன் கேட்கறான், ஏன் இந்த ஒரே நாள் இரவுல ஊருக்கு என்ன வந்துன்னு கேட்கும்போது சொல்றாங்க அங்க உள்ளவங்க, நீங்க வந்து இந்த மாதிரி கோவிச்சுக்கிட்டீங்க, அவனை வெளியே போக சொல்லிட்டீங்க, அவரு போனதுனால அவருடைய குருநாதர் போயிட்டாரு, அவர் குருநாதர் போனதுனால தன்னுடைய அடியவனே போயிட்டானா, நான் எதுக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பெருமாளும் போயிட்டாப்ல. பெருமாள் போனதுனால மகாலட்சுமியும் நான் எதுக்கு இங்க இருக்குன்னு போயிட்டாப்ல. மகாலட்சுமி போனதுனால நாட்டுக்கு மிகப்பெரிய இருளாயிடுன்னு சொல்றாங்க. இப்ப மன்னன் போய் பெருமாள் காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு முன்னால திருமழிசை ஆழ்வார் காலில் விழுந்து கும்பிடுறான், தயவு செய்து நீங்க வந்துருங்கன்ட்டு. மறுபடியும் கணிகண்டன் காலில் விழுந்து கும்பிடுறான். கணிகண்டன் மறுபடியும் என்னுடைய கோபம் எல்லாம் குறைந்ததுன்னு சொன்ன மாத்திரத்துல மறுபடியும் கணிகண்டன் கிளம்புறான், நம்முடைய திருமழிசை ஆழ்வார் கிளம்புறாரு. இப்போ பார்த்து பெருமாளை பார்த்து திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு, கணிகண்டன் போக்கு ஒளிந்தான், காமருப்பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புதல்வனும் போக்கொழிந்தேன், நீ உந்தன் பைனாக பாயை விரித்து கொள்ள. நீங்க கிடக்க, நீங்க படுக்கிறது அவசியம் இல்ல, உன் பைனாக பாயை எடுத்துட்டு என் கூட வா, அங்க வந்து விரிச்சு படுத்துக்க நீ. அப்ப அந்த ஊர் இப்பவும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஓர் இரவு இருக்கை, அந்த ஒரு நாள் அங்க தங்கினதுனால ஓர் இரவு இருக்கைங்கிற ஒரு ஊர், அது ஓரிக்கைன்னு சொல்வார்கள். அந்த பெருமாளுக்கு பேரே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பேர். பெருமாள் பக்தனுடைய பேச்சை கேட்டு அவன் எப்படி நடந்துக்கிட்டானோ அதனால அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பேர். எப்பேற்பட்ட விஷயங்கள் பாருங்கள், பக்தியை எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள். அதாவது இறைவனிடம் தன்னை சரணாகதிப்படுத்திக் கொண்டார்கள். குலசேகர ஆழ்வார் பாடுவார், தருதுயரம் தராயே நீ சரணெல்லாம் சரணில்லை என்று பாடுவார். தருதுயரம் தராயே நீ சரணெல்லாம் சரணில்லை, விரிபொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே அரிசனத்தால் ஈன்ற தாய் அகற்றினும் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று பாடுகிறார். என்ன சொல்றாரு அவரு, ஒரு குழந்தைய வந்து ஒரு தாய் வந்து சேட்டை பண்ணுன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சு போக சொல்றாப்புல. ஆனா அந்த குழந்தை அடியை வாங்கிட்டு அழுதுட்டு அது போயிடுதா, மறுபடியும் அம்மா பின்னாடியே தான் வருது. அரிசனத்தால் ஈன்றதாய் அகற்றினும் அருள் நினைந்தே, அந்த குழந்தை மறுபடியும் அவருடைய அன்புக்காக ஏங்கி தாயுடைய பின்னாலே போற மாதிரி
குலசேகர ஆழ்வார் சேர நாட்டை ஆண்ட மிகப்பெரிய மன்னன். எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அரசை துறந்து, எனக்கு யாரும் துறக்க முடியுமாங்க? அரசாட்சி அரச பதவியில் இருக்கக்கூடிய மன்னன் தன்னுடைய அரச பதவியே வேண்டாம்னு திருவரங்கத்தினுடைய அந்த எல்லையில் திருவரங்க பெருமானை வணங்குவதற்காக புழுதியில் கிடந்தாராம். புழுதியிலும் அழுக்கிலும் மண்ணிலும் கிடந்து புரண்டாராம் திருவரங்க பெருமானை பார்க்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய பெருமானை பற்றி, திருவரங்க பெருமானை பற்றி, திருவரங்க பெருமானை பற்றி அவ்வளவு பெரிய பாடல்கள் பாடியுள்ளார் நம்முடைய குலசேகர ஆழ்வார். தயவு செய்து கொஞ்சம் அலைபேசி எல்லாம் அமைத்து வைக்க. ஏனென்றால் நீங்கள் ராமனுக்கோ கிருஷ்ணனுக்கோ அவருடைய அன்னையான கோசலை கூட அப்படி தாலாட்டு பாடியிருக்க மாட்டான் ராமனுக்கு. ஆனால் குலசேகர ஆழ்வார் ராமனுக்கு தாலாட்டே பாடுகிறார். அந்த குலசேகர ஆழ்வாருடைய அரண்மனையில் தினம் தினம் கலாகாரட்சேபம் நடக்கும். அப்ப அங்க ஒருவர் சொல்வார், இந்த மாதிரி ராவணனோட போரிடுகிறான், சீதையை மீட்க வேண்டும் என்று போரிடுகிறான், படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவார். ஒரு கதை சொல்றவர் சொல்லிக்கிட்டு இருப்பாராம். இந்த படைகளை திரட்டி கொண்டு போனான்னு சொன்ன மாத்திரத்திலேயே குலசேகர ஆழ்வார் சொல்வாராம், மெய் மறந்து உடனே அவர் எழுந்து தன்னுடைய படை பரிவாரங்கள் எல்லாம் கிளப்புங்க, எல்லாரும் கிளப்புங்க, ராமனுக்கு உதவி செய்ய போலாம், எல்லாம் படைகள், யானைப்படை, குதிரைப்படை, எல்லா படையும் எடுங்க, நாம போய் ராமனுக்கு உதவி செய்ய போலாம்னு சொல்ற அளவுக்கு அந்த கதையிலே அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த செயல்களை கேட்டு மறந்து தன்னை மறந்து பேசுவார் குலசேகர. எவ்வளவு ஈடுபாடு பாருங்க அவர். நம்மாழ்வாரே அவருக்கு பெரியாழ்வார் அவருக்கு மிகப்பெரிய பாசனங்கள்லாம் பாடிக்கிறார், அவர் தாராட்டு பாடிக்கிறார் பெருமானுக்கு. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோன்னு பெரியாழ்வார் பாடுறார். இப்ப குலசேகர ஆழ்வார் அவருக்கு பாட்டு பாடுறார். யாருக்கு? நம்முடைய ராமனுக்கு குலசேகர ஆழ்வார் பாடல் பாடுறாரு. அவ்வளவு இனிமையாக அந்த தாலாட்டு பாடலை பாடாரு. மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை